வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன். மன்னிப்பு. மன்னிப்பு கடவுளின் மிக உயர்ந்த குணத்தில் ஒன்று. மனித வாழ்க்கையில் மன்னிப்பு என்பது ஒரு சிறிய அளவில்தான் பயன்படுகிறது என சிலர் எண்ணுகின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. மனித வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆயுதமே மன்னிப்புதான். ஏனெனில் மன்னிப்பு என்பது ஒருவர் பிறர் செய்த தவற்றிற்காக அவர் விட்டு கொடுத்து போவது மட்டுமல்ல, செய்த தவறினை அவர் உணர வேண்டும் என்பதுதான். சில நேரங்களில் நாம் செய்த தவற்றிற்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டாலும் அதற்குரிய விளைவை நாம் ஏற்க முயலுவதில்லை. அதனால்தான் தவறு செய்பவர்களுக்கு நமது பொறுமையினால் உணர்த்த வேண்டும். இதனையே திருவள்ளுவர் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல், மனச்செருக்கினாலே தீமை செய்தவரை தாம் தன்னுடைய பொறுமையினாலே வென்று விடுதல் வேண்டும் என விளக்குகிறார். சில தருணங்களில் நம்மை கடந்து போன துன்பங்களுக்கும் தற்சமயம் நம்மை சூழ்ந்திருக்கும் துயரங்களுக்குமான காரணம் நாம் செய்த தவறுகளும் யாரோ ஒருவருக்கு நாம் இழைத்த தீங்குகளாக இருக்கும். ஆகவே செய்த தவறினை உணர்ந்து மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத செயல்களையே நாம் செய்ய வேண்டும். இல்லையெனில் எத்தருணத்திலும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை விடாமல் துரத்தி கொண்டிருக்கும். மன்னிக்க வேண்டும் என்ற குணத்தை விட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதே மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒன்று. ஒருவர் தாம் செய்த தவறினை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாராயின் அவர் ஆன்மீகத்தில் ஓர் உயர்வு நிலையினை அடையும் தகுதியை பெறுகிறார். ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் அவர் ஏன் இவ்வாறு செய்கிறார் என பொறுமையாக அந்த பிரச்சனையை சற்றே விலகி இருந்து பாருங்கள். எந்த ஒரு செயலையும் நாம் பொறுமையாக கையாள வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருப்பவர்களுக்கு மன உளைச்சல் மற்றும் மன இறுக்கம் போன்றவை ஏற்படாது. மன மகிழ்ச்சியோடு இலகுவாக ரிலாக்ஸாக இருந்தால் நம் உடலில் எந்தவித நோயும் வராது. மகிழ்ச்சியான மனம் எப்பொழுதும் நல்ல ஒரு சிந்தனையும் செயலையும் தூண்டும். எனவே தனக்கு தீங்கு செய்பவரையும் நாம் மன்னிக்க வேண்டும். ஒருவர் நம் மனம் புண்படுத்தும்படி பேசினால் அப்பொழுது பொறுமையை கையாள வேண்டும். எந்த ஒரு வேளையிலும் பிறர் செய்த தீங்கினை மன்னிக்க வேண்டும் என்ற குணம் உடையவர் கடவுளுக்கு ஒப்பானவர். ஒருவர் நமக்கு ஒரு நன்மையை மட்டும் செய்துவிட்டு பல தீமைகளை கொடுப்பாராயின் நாம் அவரை தண்டிக்காமல் அவர் செய்த நன்மையை எண்ணி பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். உதாரணமாக, ஒருவர் ஒரு விதை போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறார். அது வளர்ந்த பின், அதாவது ஒரு பெரிய மரமாக உயர்ந்த பின் அந்த மரத்தை வெட்டுகிறார் என்றால், வெட்டிய பின் கூட அந்த மரம் தொடர்ந்து அவருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பயனளிக்கிறது. அதுபோல தம்மை வேண்டாம் என்று இன்னாத சொற்களால் கூறினாலோ இல்லை தமக்கு தீங்கு விளைவித்தாலோ நாம் பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவரிடத்தும் இன்பத்தை கொடுக்கும் இனிய வார்த்தைகளை பேசுபவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் வறுமை வந்து சேராது. இவ்விடத்தில் வறுமை என்பது கடுஞ்சொல் கேட்பது, மன உளைச்சல், தீமைகள் ஆகியவை. நமக்கு ஒருவர் செய்த தீங்கிற்காக நாம் அவரை தண்டித்தால் அவரை மீண்டும் தவறு செய்ய தூண்டுமாறு மாறிவிடும். ஆனால் மன்னித்து விட்டால் அவர் மனம் திருந்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். யாரையும் நாம் எதிரியாக நினைக்கக்கூடாது. நாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் பிறரிடம் நாம் பணிவோடு நடக்க வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலையும் ஒரு கலை வடிவத்தின் அங்கமாக பாருங்கள். அதாவது நாம் மன்னிப்பதின் மூலம் தவறு செய்தவரை நல்வழியில் திருத்தும் வாய்ப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிறரால் கஷ்டம் வரும்போதெல்லாம் எந்த அளவு பொறுமையாக இருந்து அதை நாம் எதிர்கொள்கிறோமோ அந்த அளவு நம் மனம் வலிமையாகவும் தூய்மையாகவும் மாறுகிறது. நம் மனதை தூய்மையாக்குவதின் மூலம் பிறருக்கு தீங்கு செய்யும் எண்ணம் கூட நம் மூளைக்கு சென்றடைவதில்லை. ஆதலால்
அனைவரிடம் பொறுமையாக இருப்போம். மன தூய்மையுடன் இருப்போம். அப்பொழுது தானாக மன்னிக்கும் குணம் உள்ளவர்களாக மாறிவிடுவோம். வாழ்க வளமுடன்! நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்! நன்றி.